ஒருமுறை கலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களின் தோழர் ஒருவருடன் மதீனாவிற்கு வெளியே ஒரு பாலைவன பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த சிறுவனின் நேர்மையை சோதிக்க விரும்பிய உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனிடம் ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைத்தார்கள். சிறுவனே, உன்னிடம் இருக்கும் ஆடுகளில் ஒன்றை எனக்கு விற்பாயா? அதற்குரிய பணத்தை நான் தந்துவிடுகிறேன். அதற்கு சிறுவன், ஐயா, இந்த ஆடுகள் என்னுடையவை அல்ல. நான் ஒரு கூலித் தொழிலாளி. இவை என் எஜமானுக்கு சொந்தமானவை. உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பரவாயில்லை, உன் எஜமானிடம் போய் ஒரு ஓநாய் வந்து ஒரு ஆட்டை தூக்கிச் சென்று விட்டது என்று பொய் சொல்லிவிடு. அவர் உன்னை நம்பி விடுவார் அல்லவா? அந்த சிறுவன் சற்று நிமிர்ந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தான். அவன் கேட்ட ஒரு கேள்வி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையே அதிர வைத்தது. அப்படியானால் அல்லாஹ் எங்கே? அதாவது, என் எஜமானை நான் ஏமாற்றி விடலாம், ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் அல்லாவை நான் எப்படி ஏமாற்ற முடியும் என்று கேட்டான். சிறுவனின் இந்த ஆழமான ஈமானைக் கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கினார்கள். உடனடியாக அந்த சிறுவனின் எஜமானை சந்தித்து அந்த சிறுவனையும் அவன் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளையும் விலைக்கு வாங்கி அந்த சிறுவனை விடுதலை செய்தார்கள். இந்த ஒரு வார்த்தை, அதாவது அல்லாஹ் எங்கே என்ற வார்த்தை, உன்னை இந்த உலகில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துவிட்டது. இது உன்னை மறுமையிலும் நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கும் என்று கூறினார்கள். இதன் மூலம் நாம் கற்கும் பாடம், யாரும் பார்க்காத இடத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு இருந்தால் நாம் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டோம்.